ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நான் உங்கள் ரமேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி ஒரு 4 ஏக்கர் லேண்டை தான் பார்க்க போகிறோம். அதில் 3 ஏக்கர் தென்னந்தோப்பு, 1 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உடுமலைப்பேட்டையிலேருந்து திருமூர்த்திமலை போகிற வழியில் தளி ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. மெயின் ரோட்லேருந்து ஒரு 2.5 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் இருக்குது. மொத்தம் 4 ஏக்கரில் 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. மீதி எம்டி லேண்டாக இருக்குது. மற்ற விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு தடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட் ரோட்லேருந்து உள்ள ஒரு 200 மீட்டருக்கு 20 அடி ஏக்கரில் தடம் இருக்குங்க. அந்த தடத்தில் உள்ளே போகிற வழியில் மகாகனி மரங்கள் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. 2 சைடும் பார்க்குறக்கே நல்லா அழகாக இருக்குங்க. தென்னை மரத்துக்கு கிட்டத்தட்ட 15 வயசு ஆகுதுங்க. இந்த லேண்ட் ஓனர் வெளியூரில் இருக்கிறனால கொஞ்சம் பராமரிப்பு கம்மியாக இருக்குங்க. நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சா தான் நல்லா 100% எஃபிஷியன்சியான நம்மளுக்கு விளைச்சல் கிடைக்கும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு, ஒரு போர் இருக்குங்க. கிணத்துலேருந்து டைரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பாயுது. அது போக போர்லேருந்து ஒரு தொட்டி இருக்குங்க, டெம்பரரியான ஒரு தொட்டி. அதில் தண்ணி விழுந்து அதிலிருந்து தண்ணி பாயுதுங்க. இடையிடையில் நிறைய மாஞ்செடி இடையில வச்சுருக்காங்க. அதுபோக பல வகையான செடிகள் எல்லாமே இடையில வச்சுருக்காங்க. பார்க்குறக்கே ஒரு ரம்மியமான இடத்துல அழகான சூழ்நிலை. மலையிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு லொக்கேட் ஆகிருங்க. அதுக்காக அங்கேருந்து வனவிலங்குகள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாகவே அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருமே ஃபுல்லாக பென்சிங் பண்ணியிருக்காங்க. அதனால் எந்த ஒரு காட்டு பண்ணி இந்த மாதிரி எதுவுமே உள்ளே வரவே வராதுங்க. எல்லாம் பாருங்கள், எல்லா லேண்டுமே ஃபென்சிங் போட்டு தான் வச்சுருக்காங்க. இயற்கையாகவே ஒரு அழகான சூழலில் ரம்மியமான ஒரு இடத்துல மலை மேலே மேகங்கள் உரசிட்டு போகிற இயற்கையான சூழ்நிலையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு. கூடவே ஒரு பண்ணை வீட்டோடு அமைஞ்சிருக்கிறதா இதனோட ஸ்பெஷாலிட்டியே. பண்ணை வீட்டினோட மாடியிலேருந்து தான் நம்ம இந்த வியூ பார்த்துட்ருக்கோம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல வியூ இருக்குது அப்படின்னு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் இருக்குது. மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, மற்ற விவசாயிகளோட தோப்புகள் தான் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அதிகமாக இருக்குது. இவங்க வெளியூர்காரங்க வாங்கி சரியாக பராமரிப்பு பண்ணாதனால கொஞ்சம் காய்ப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அந்த 1 ஏக்கர் எம்டி லேண்டுங்க. அதுவுமே ஃபுல்லாக ஃபென்சிங்குள்ளே வந்துடும். இதில் நீங்கள் மறுபடியும் தோப்பு போடுறதுனால போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கூட அந்த மேகங்கள் மலை மேலே உரசிட்டு போகிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம இந்த லேண்டு தோப்பு இருக்குது. இதுக்குள்ளே இருக்கிற போர் பார்த்திங்கன்னா 700 அடி போட்டிருக்காங்க. அதில் சப் மோட்டர் போட்டிருக்காங்க. அந்த மோட்டர் போட்டு வர்ற தண்ணியை தான் டெம்பரரியாக ஒரு தொட்டி கட்டி அதில் விட்டு தான் தண்ணி பாய்ச்சிட்ருக்காங்க. 5 HP ஃப்ரீ சர்வீஸ் இதுக்கு வந்துருங்க. ரோடு ஆக்சஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. தார் ரோட்லேருந்து அதிகபட்சமாக ஒரு 100லேருந்து 120 மீட்டரில் இந்த லேண்ட் நம்ம ரீச் ஆகிடலாம். நான் முன்னாடி சொன்ன அந்த தொட்டி, டெம்பரரியான தொட்டி பார்த்திங்கன்னா இதுதான். இதில் விட்டு இப்போதைக்கு பாய்ச்சிட்ருக்காங்க. இந்த லேண்டோட டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்குங்க. இதாங்க அந்த போரு. டாக்குமெண்ட்டில் இருக்கிற லேண்டை வர ஒரு 20 சென்ட் எக்ஸஸாகவே இருக்குது. அதுக்கு நம்ம காசு கொடுக்க தேவையில்லை. டாக்குமெண்ட்டில் எவ்வளோ வருதோ அதுக்கு மட்டும் நம்ம காசு கொடுத்தா போதும். இப்போ போர் ஓடிட்டுருக்குங்க. இதே மாதிரி தொடர்ந்து தண்ணி விழுந்துகிட்டே இருக்குது. இதுலேருந்து டைரெக்டாக ட்ரிப் இரிகேஷன் மூலமாக நம்ம தண்ணி பாயுது. அதுலேருந்து கிணத்துலேருந்து கூட ட்ரிப் இரிகேஷன் மூலமாக தண்ணி பாய்ஞ்சிட்ருக்குங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஒருவேளை நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் வாங்கி ஒரு 6 மந்த்துக்கு பெருசாக விளைச்சல் இருக்காதுங்க. நம்ம பராமரிப்பு, உரம், மற்ற எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் இதுலேருந்து நல்ல ஈல்டு எடுக்கலாங்க. மற்ற நிறைய செடி வகைகள் இருக்குங்க. எலுமிச்சஞ்செடி எல்லாமே இருக்குது. இதில் பண்ணை வீடு ஒன்று இருக்குங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிணறு இருக்குது. கிணத்துல தண்ணி வரவு நல்லாவே இருக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் லெவல் கூட இங்கே ரொம்ப மேலே தான் இருக்குது. அதனால் தண்ணி ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க. பண்ணை வீட்டை பொறுத்த வரைக்கும் 2019 தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாக இங்கே குடி இல்லாதனால அடிக்கடி வர்றதில்ல. மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கனால சரிசாக பராமரிப்பு பண்ணாமல் இருக்குது. நீங்கள் வந்தால் அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பாத்ரூம் அவுட் சைடில் தனியாக இருக்குங்க. இது ஒரு 2 BHK வீடுங்க. உள்ளே போனதே ஒரு பெரிய ஹாலுங்க. லெஃப்ட் சைடில் கிச்சன் வந்துடுங்க.
அதுக்கடுத்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். அதுக்கடுத்து இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க. அதில் வந்து அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும். இது அந்த பண்ணை வீட்டினோட டீட்டெயிலுங்க. காற்று பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க, காய் நிறையாவே இருக்குது. இந்த லேண்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் 45 லட்சம் கேட்குறாங்க. அதுலேருந்து நம்ம கொஞ்சமாக நெகோசியேட் பண்ணிக்கலாங்க. இந்த ஏரியாவில் 60-65 லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்குங்க. இது வந்து ஒரு குறைவான விலையில் இந்த ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்க ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. இது நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இது விசிட் பண்ணால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.